ஏற்கனவே நான் செல்வராஜ் ஐயாவிற்கு கேட்கக்கூடாத கேள்விகள் கேட்டு கடிதம் எழுதினதாகவும் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஊழியர்களை டாஸ்க் மாஸ்டரை குற்றம் கண்டிப்பதால் ஊழியர்களை கண்ணில் காண விடுவதில்லை, குனிஞ்சா குற்றம் நிமிர்ந்தா குற்றம் என குறை சொல்லுகிறார் எனவும் எழுதினேன். அதோடு நீ எல்லாம் நல்ல நாள் பார்த்து சாகக்கூடாதா என்று கேட்டும் எழுதினேன். ஒவ்வொருவருடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் தேவன் மறக்காமல் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தான் ஜீவன் விட்ட நாளை உலகமே துக்கமாக அனுஷ்டிக்கும் அதே நாளில் சாது சி செல்வராஜ் ஐயா அவர்களின் உயிரையும் எடுத்துக்கொண்டார். அவர் இறந்த நாள் 14/4/2017 அன்று துக்க வெள்ளியாக இருந்தது. எந்த அளவிற்கு நான் செல்வராஜ் ஐயாவை அற்பமாக எண்ணினேனோ அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், சாது சி செல்வராஜ் ஐயாவிடம் பொய் சொன்னால் பேது அப்போஸ்தலர் சொன்னது போல தேவனிடத்தில் பொய் சொன்னதற்கு சமம் என்று நன்றாக புரிந்து கொண்டேன். அவரை கொடுமைப்படுத்தினால் தேவனை கொடுமைப்படுத்தினதற்கு சமம் என்று இருதயபூர்வமாக புரிந்து கொண்டேன். இப்படி ஒரு நீதிமானை கொலை எழுத்து எழுதி சப்தம் இல்லாமல் கொலை செய்திருக்கிறேன். ஒரு தெய்வீக மனுஷனை இப்படி செய்து விட்டாலே, இப்படி துரோகம் செய்யும் நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோமே என்று மலபலையில் உள்ள எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்கிறது? இந்த கவலை இருக்கிறவர்கள் தப்புவார்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.